Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் IPL தான் CSK vs பஞ்சாப் கிங்ஸ் அட் சேப்பாக். இன்னைக்கு மேட்ச் இருக்குல்ல, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு. எவ்வளோ வீடியோ வேணால் சிஎஸ்கே பஞ்சாப் கிங்ஸை பற்றி போடலாம். அந்த அளவுக்கு கண்டென்ட் இருக்குது, நீங்கள் தான் பார்க்க மாட்டீங்க. எனிவே இப்போ என்ன பேசுகிற புள்ளி விவரம் அது கண்டிப்பாக தெரியணும் நமக்கு. ஸ்டாட்ஸு இது வரைக்கும் என்ன நடந்தது அப்போ தெரிஞ்சால் தான் இப்போ என்ன நடக்கும்னு எதிர்பாருன்ற மாதிரி. எனிவே பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்ச் தோத்துட்டோம். அதுவும் ராஜஸ்தான் ராயல்கிட்ட பிளான் பண்ணி சஞ்சு சாம்சன் அவுட் பண்ணாங்க. அது எப்படின்றது ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். ரைட், இப்போ சில புள்ளி விவரத்தை டக்குன்னு பார்த்துருவோமா. சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு இப்போ டெபு பண்ண போகிற அட் சேப்பாக். ஆல்ரெடி ஒரு மேட்ச் டெபு ஆகிடுச்சு, தோத்துட்டோம். மஞ்சள் கலரில் சென்னை சிஎஸ்கேக்காக சென்னையில் டெபு ஆகிறது இதுதான், இன்றைக்கி தான் அகேன்ஸ்ட் பஞ்சாப். ஆனால் அவரோட ஆவரேஜ் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது சேப்பாக்கில். ராஜஸ்தான் ராயலுக்கு விளையாடும்போது அவரோட ஆவரேஜ் வந்து 13.16 தான். ஸ்ட்ரைக் ரேட் வந்து 105.33. இவ்வளோதான் அவரோட ஆவரேஜ் சேப்பாக்கில். அண்ட் சஞ்சு வந்து பவர் பிளேலேருந்து சீக்கிரமாக ஸ்கோர் பண்ணணும், இல்லைன்னா உடனே சாலு கொண்டு வந்துடுவார் ஸ்ரேயர். ஏன்னா சால் வந்து 5 வாட்டி அவுட் பண்ணியிருக்காரு சஞ்சு சாம்சனை. ஆமாம், சால் லெக் ஸ்பின்னர் மைட் பி எக்ஸ்பென்சிவ் தேர், விக்கெட் டேக்கர். அதுவும் சாலோட குக்லியெல்லாம் டக்குன்னு பால் உள்ளே வந்துடும். ஸோ சஞ்சு அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அது அவருக்கும் தெரியும். பட் லெட் அஸ் see. அண்ட் ருத்ராஜ் வந்து எப்போதுமே அன்கம்ஃபர்டபுள் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர். உலகமே அன்கம்ஃபர்டபுள் தான். ருத்ராஜ் கொஞ்சம் ஜாஸ்தி, ஸ்பெஷலி இன் பவர் பிளேயில். அவரோட ஆவரேஜே 23 தான் லெஃப்ட் ஆர்ம் பாஸ் பவுலர்னா. ஸ்ட்ரைக் ரேட் 117.94. எதுக்கு சொல்கிறேன், அவங்க 2 பேர் இருக்காங்களா, ஹர்ஷதீப் சிங்கும் லெஃப்ட் ஹேண்டர் தான், மார்க்கோ ஜான்சன் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ 8 ஓவர் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் பேஸ் விளையாட வேண்டியிருக்கும். அவர் ஜாகிரதையில் ருத்ராஜ் கெய்க்வாட். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா T20 வேர்ல்டு கப் வச்சு சொல்கிறேன், அதானே இப்போ ரீசெண்டாக முடிஞ்சுது, 197. ஆமாம், ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரு. அண்ட் இன்னொரு ஸ்கேரி ரெக்கார்டு என்னென்னா, லாஸ்ட் 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச் தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு இன் சேப்பாக். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் 7 மேட்ச் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சிஎஸ்கே வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் 6 மேட்ச் பஞ்சாப் ஜெயிச்சிருச்சு, 1 தான் சிஎஸ்கே ஜெயிச்சிருக்கு. ஆமாம், ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 மேட்ச் விளையாடிருக்காங்க, ஆளுக்கு 16 50-50. ஆனால் லாஸ்ட் கடந்த சில வருஷமாக பஞ்சாப் கிங்ஸ் டாமினேஷன் தான் ஜாஸ்தி, 6 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் வந்து சேப்பாக்கில் 2023 அவங்க தான் ஜெயிச்சாங்க, 2024, 2025 3 சீசனும் அவங்க தான் ஜெயிச்சாங்க சென்னையில். ஸோ ரிக்கி பாண்டிங் வேறு வந்திருக்காரு, அவர் ஒரு பிரமாதமான பிளேயர். ரிக்கி பாண்டிங் வர்சஸ் மைக் ஹசி. ஏன் மைக் ஹசி, அவர் இருக்கார்ல கோச்சா சிஎஸ்கேக்கு. 2 பேருமே ஆஸ்திரேலியன் பிளேயர், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சுன்னு தான் சொல்லணும். ராஜஸ்தான் ராயலுக்கு எதிராக 120, அது கீழெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குவாஹாட்டியில் பேட்ஸ்மேன் ஃபெயில் ஆகிட்டாங்க கம்ப்ளீட்டாக, அதனால தான் 127. பட் சேப்பாக் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி. இப்போ சொன்னல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜாக 197ன்னு. அப்போ பேட்டிங் ஃப்ரெண்ட்லின்னும் போது இப்போ பவுலர்ஸ் வில் பி அண்டர் ப்ரெஷர், சிஎஸ்கே பவுலர்ஸ். ஆமாம், எப்படி போட போகிறாங்க, 150 மெயின், கலீல் அஹமது, கம்போஜ் அண்ட் ஜெமி ஓட்டு மீடியம் பேஸ் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்லை அக்கீல் ஹுசேன் விளையாட போகிறாரா, அதெல்லாம் தெரிஞ்சிடும் இப்போ டாஸ் அப்போ. பட் பவுலர் டெஃபினெட்லி வில் பி அண்டர் ப்ரெஷர். கூப்பர் கொன்லி அவர் புதுசாக ஒருத்தர் வந்திருக்காருல, டெபு மேட்ச்சில் அடிச்சிட்டார்ல 70 அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் வேறு அதில் ஸ்கோர் பண்ணல. இஸ் அ வெரி குட் பிளேயர். 4 மெயின் பிளேயர் இருக்காங்க இவங்ககிட்ட. கூப்பர் குன்லி அவர் ஒன்று, ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் டோனி, சஷாந்த் சிங், அதுவும் இல்லாமல் பிரபு சிம்ரன் ஓப்பனிங் வரால், அவரு, ஆர்யா எல்லாருமே வெரி குட் பிளேயர். அண்ட் மார்க்கோ ஜான்சன் வேறு ஆல்ரவுண்டர். சிஎஸ்கேக்கு குரூஷியல் மேட்ச் இன்றைக்கி பஞ்சாப் கிங்ஸ் கூட. ஏன்னா வரப்போகிற மேட்செல்லாம் டஃப்பான மேட்ச்சு. அப்படின்னா டஃப்பான மேட்சும்பா. ஞாயிற்றுக்கிழமை ஆர்சிபி கூட சின்னசாமி ஸ்டேடியத்தில் நாளன்னைக்கு. ஆமாம், இன்றைக்கி மேட்ச் ஜெயிச்சா அந்த கான்ஃபிடென்ட்டோட போகலாம். தோத்தாங்கன்னு வச்சுக்க, 2 மேட்ச் தோற்றதுக்கப்புறம் அதுவே கான்ஃபிடென்ட் லோவாக இருக்கும். ஏன்னா MS தோனி வேறு விளையாட மாட்டார். பிரேவிஸ் விளையாடுவாரா இல்லையான்னு தெரியல, லெட் அஸ் see. அண்ட் விளையாண்டா நல்லாயிருக்கும் மிடில் ஆர்டரில். மேத்யூ ஷாட் நவுத்திடுவாங்க விளையாண்டாருன்னா. அது மட்டும் இல்லை, 2 வாட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு வேறு விளையாடணும். ஸோ ஸ்டார்டிங்கில் 2-3 மேட்ச் ஜெயிச்சு வைக்கிறது நல்லது. ஏப்ரல் 23 வெங்கடேஷ் ஸ்டேடியமில் மும்பை இந்தியன்ஸ் கூடயும், மே 2 சேப்பாக்கில் மும்பை இந்தியன்ஸ் கூட. அண்ட் இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே இது வந்து 240 for 5 மொஹாலியில் அடித்தாங்க பஞ்சாப்க்கு எதிராக. 2008 ஆச்சு, 18 வருஷம். பஞ்சாப் கிங்ஸ் ஹையஸ்ட் பார்த்தீங்கன்னா 231 for 4 அகேன்ஸ்ட் சிஎஸ்கே கட்டாக்ல அடித்தாங்க 2014, 12 வருஷம் ஆச்சு. ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வீரேந்திர சேவாக் பஞ்சாப் கிங்ஸ் அடித்தார் 122 2014. சிஎஸ்கேக்கு வந்து மைக் ஹசி 116 நாட் அவுட் 2008 அதுவும். ரைட். அண்ட் ஜாஸ்தி ரன் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகிட்டார் சுரேஷ் ரெய்னா, அவர் தான் 719 என்னமோ ரன் அடிச்சிருக்காரு அகேன்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் சுரேஷ் ரெய்னா ஃபார் சிஎஸ்கே. அண்ட் KL ராகுல் பஞ்சாப் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவர் தான் அடித்தார் 365. இப்போ அவர் அந்த டீமில் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். அஸ்வின் நிறைய விக்கெட் எடுத்தார், 20 விக்கெட் எடுத்தார்.
சிஎஸ்கே பஞ்சாப் ரெண்டுமே கம்பைன் பண்ணியும் சொல்கிறேன். ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் தான் புள்ளி விவரம். ஸ்டாட்ஸ் வில் நெவர் லை. ஸ்டாட்ஸில் அவங்க முன்னாடி கொண்டு வந்து வச்சுட்டேன். அண்ட் சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் 6 ஓவர் தாண்டிட்டாங்கன்னா வெரி குட். நான் கண்டிப்பாக 200 வரைக்கும் ஸ்கோர் போயிடும். பார்க்கணும் லெஃப்ட் ஆம் பாசிபிள் எப்போ இறங்க எவ்வளோ சீக்கிரம் சால் அவர் கொண்டு வர போகிறாருன்னு. நம்ம எப்படி அந்த பேட்டிங் லைன் குப்பர் குன்லி எவ்வளோ அவுட் பண்ண லெஃப்டி வேறு அவர் அது பார்க்கணும். ஏன்னா பாயிண்ட் பவுண்ட்ரி அண்ட் ஸ்கொயர் லெக் பவுண்ட்ரிலாம் சின்னதாக இருக்கும். 60+ மீட்டர்ஸ் தான் இருக்கும். பார்க்கலாம், நீ தெரிஞ்சிடும் இன்னும் ஃபியூ ஹவர்ஸில். அப்டேட் பண்ண தோணுச்சு அப்டேட் பண்ணிட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், இது இல்லாமல் ஏதாவது புள்ளி விவரம் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். புரிய பார்த்து 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப். இன்னொரு வேலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.